மரம் ஏறி என் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக வந்து படுத்திருக்காங்க. நான் உட்கார கூட சேரு விட மாட்டாங்க அவங்க சேரில் தான் படுப்பாங்க, விட மாட்டாங்க மற்றவங்களுக்கு. பிள்ளைங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முழிச்சு பார்க்குறாங்க நம்ம குரல் கேட்டவொடனே. தூங்குங்கடா தூங்குங்கடா. என் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு தான். தூங்குங்கடி என் தங்க பிள்ளைங்களா. சரிடா சரிடா. அழகு செல்லங்க எல்லாமே. என் பிள்ளைங்க தான் எப்படி தலை தொங்க தொங்க தூங்கியாவது. தலையை தூக்கி மேலே இப்படி தூக்கி வச்சு படுத்து நான் வந்து படுத்துக்க. அப்படி படுத்துக்கோ. சரிடி சரி அழகு செல்லமே. ரொம்ப பிடிக்குதுங்க இதுங்கள. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப அழகு. பூனை ஒரு அழகு தாங்க. எல்லாமே அழகு தான், அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றை வளர்த்துட்டோம்னா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது மேலே அழகு இல்லைன்னா நமக்கு பிடிக்கும். ஆனால் இது ஒரு பூனை மட்டும் தனி அழகுங்க. இருங்க மூஞ்சை பார்த்தீங்களா, ரொம்ப கொஞ்சக்கூடிய மூஞ்சுங்க அது. உண்மையாலுமே சொல்லப்போனால் பூனை நம்ம வளர்த்தோம்னா மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. எப்போதுமே அதுங்க விளையாடுறத பார்க்கும்போது நமக்கே ஒரு எப்படி சொல்கிறது, நோய் இருந்தால் கூட நமக்கு இல்லாத மாதிரி தெரியுது. எவ்வளோ டயர்டு இருந்தாலும் டயர்டாகவே தெரியல. அதுங்க விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதுங்க விளையாடும்போது. நமக்கே நம்மளுக்கு வயசு எனக்கே ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதுவை பார்க்கும்போது விளையாடும்போது மனசுக்கு இதமாக. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதுங்க விளையாடும்போது. எல்லோரும் யாராக இருந்தாலும் பூனை வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது விளையாடும்போது அவங்களோட மனசு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூனைங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு பூனையை கூட அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க எனக்கு மனசு வர மாட்டாங்குதுங்க. நம்ம பூனைகளை பார்த்துட்டு ஒருத்தவங்க பால் கொண்டு போகிறவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க, ஏம்மா பூனைக்குட்டி கொடுங்கம்மான்னு. நானும் மனசார எடுத்து ஒரு பையில் போட்டு கேட்டில் மாட்டி விட்டுட்டாங்க. ஆனால் என் பிள்ளைங்க நானும் தலையை தூக்கிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. கீழே இறக்கி விட்டுட்டு என் குட்டியெல்லாம் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டேன். வேறு என்னங்க பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும் நம்மளால். அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியலை, நமக்கு கொடுக்கவும் மனசு இல்லை. அதுங்களை தூக்கி நான் கொடுக்குறதுக்கு பைக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அதுங்க தலையை வச்சுக்கிட்டு அம்மானு கூப்பிடும்போது மனசு ரொம்ப